சமீபத்தில் என்னை உலுக்கிய புத்தகங்கள் வாசித்த புத்தகத்திலே ரொம்ப ரொம்ப தூங்க விடாமல் செய்த புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம். எப்படி தமிழில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியமோ அதை போல ஐயா வைரமுத்தவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் தமிழில் நவீன கவிதை நவீன நூல்களில் பிரித்து பார்க்க முடியாத இரட்டை காப்பியங்கள்னு அவரே சொல்லியிருக்கார். 14 மாவட்ட மக்களினுடைய தண்ணீர் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நூல் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். என்ன பாத்திரம், எத்தனை ரோல்ல கொண்டு வந்து அதில் சாமானிய மக்களினுடைய சரித்திரத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருப்பார். அவசியம் வாசிப்பாளர்கள் படிக்க வேண்டிய புத்தகத்தில் தலை சிறந்த புத்தகமாக கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்கும். ஐயா வைரமுத்து அந்த கவிதையில கூட அந்த புத்தகத்தை ரசிச்சு ருசிச்சு சொல்லும்போது, வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக பத்திரமா என்னை கைப்பிடித்து பக்கம் கொண்டு சேர்த்தவளை அப்படின்னு அம்மாவை சொல்றையில ஒரு சிறப்பா நமக்கே கண்ணீரை வரவழைக்கும். சமீபத்துல என்னை உலுக்கிய புத்தகங்கள் வாசிச்ச புத்தகத்திலே ரொம்ப ரொம்ப தூங்க விடாமல் செய்த புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம். எப்படி தமிழ்ல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியமோ அதை போல ஐயா வைரமுத்தவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் தமிழில் நவீன கவிதை நவீன நூல்களில் பிரித்து பார்க்க முடியாத இரட்டை காப்பியங்கள்னு அவரே சொல்லியிருக்கார். 14 மாவட்ட மக்களினுடைய தண்ணீர் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நூல் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். என்ன பாத்திரம், எத்தனை ரோல்ல கொண்டு வந்து அதில் சாமானிய மக்களினுடைய சரித்திரத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருப்பார். அவசியம் வாசிப்பாளர்கள் படிக்க வேண்டிய புத்தகத்தில் தலை சிறந்த புத்தகமாக கள்ளிக்காட்டு இதிகாசம் இருக்கும். ஐயா வைரமுத்து அந்த கவிதையில கூட அந்த புத்தகத்தை ரசிச்சு ருசிச்சு சொல்லும்போது, வைகையில ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக பத்திரமா என்னை கைப்பிடித்து பக்கம் கொண்டு சேர்த்தவளை அப்படின்னு அம்மாவை சொல்றையில ஒரு சிறப்பா நமக்கே கண்ணீரை வரவழைக்கும்.